ராஜபக்சக்களும் அவர்களை சார்ந்து பிரதான பதவிகள் மற்றும் பொறுப்புகளில் இருந்தவர்களும் பாரிய குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக கிடைக்கப்பெறுகின்ற முறைப்பாடுகளின் அடிப்படையிலும் கிடைக்கப்பெற்றுள்ள தரவுகள் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையிலும் சட்ட ரீதியாக பலர் மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டு வருகின்றனர். தவிர விசாரணைகளும் முடக்கிவிடப்பட்டுள்ளன. அதனால் குற்றம் புரிந்தவர்களின் பஞ்சுமெத்தைகள் இந்நாட்களில் முள்படுக்கைகளாக மாறியிருக்கின்றதென்றே சொல்ல வேண்டும். நடப்பு அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த புதிதில் எதிர்க்கட்சியினர் அதை பார்த்து எள்ளி நகையாடினர். ஆட்சி புரிவதற்கான அறிவே இல்லாமல் எவ்வாறு நாட்டை காப்பாற்றுவார்கள் என்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட புதிய அரசாங்கத்தை பார்த்து எல்போட் அரசாங்கம் என்று கூட சொல்லியிருந்தார். எதிர்க்கட்சி என்றாலே அரசை குறை கூறுவது வழமைதான். திசை காட்டி அரசாங்கத்தை மக்கள் முன் குழந்தை அரசாங்கமாக காட்டுவதற்கும் அதன் மூலம் கூடிய விரைவில் அதை வீழ்த்திவிட்டு தாம் அதிகாரத்திற்கு வருவதற்குமே அவர்கள் பாடுபட்டனர். ஆனால் தோல்வியுற்றவர்கள் உள்ளுக்குள் அச்சத்துடன் தான் முடங்கி கிடந்தனர். இருப்பினும் புதிய அரசாங்கம் ஆமையை விட மெதுவாக பயணிப்பதாகவும் குற்றவாளிகளை கைது செய்ய திராணியற்று இருப்பதாகவும் கிண்டலடித்தனர். ஆனால் இன்று எதிர்க்கட்சியினர் தாம் படும் வேதனையில் புலம்பிக் கொண்டிருக்கின்றனர். ஒரு சிலர் வாய்விட்டே கதறிவிடுகின்றனர். அவ்வாறான ஒரு நிலைமைதான் நாமல் ராஜபக்சவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. முதலாம் நெப்போலியன் வாட்டர்லூ போரில் படுதோல்வியுற்ற பின்னர் பிரான்ஸ் கைவிட்டு போனது. ஆனால் அவனின் மகன் இரண்டாம் நெப்போலியன் பிரான்சின் அதிகாரத்திற்காக கனவுடன் நீங்கினான். ஆனால் அவன் இறங்கும் வரையில் அது வெறும் கனவாக மட்டுமே இருந்தது. இன்று நாமல் ராஜபக்சவின் நிலைமையும் இதுதான். தந்தை மஹிந்த ராஜபக்சவுக்கு பின்னர் நானே ஜனாதிபதி என்ற கனவு கண்டவர்தான் நாமல் ராஜபக்ஷ. தம்மை ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்று எண்ணியிருந்தார். அதனால் அதிகார போதை தலைக்கேறி பல குற்றச் செயல்களிலும் அவர் ஈடுபட்டிருக்கின்றார். அது பற்றிய வழக்குகளும் விசாரணைகளுமே இப்போது பக்கச்சார்பின்றி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாமலுக்கு எதிர்பாரா தலைவலி. ராஜபக்சக்கள் அதிகாரத்தில் இருந்த காலப்பகுதியில் பல குற்றங்களை புரிந்திருக்கின்றனர் மற்றும் குற்றங்கள் இடம்பெறுவதற்கு வழிவிட்டிருக்கின்றனர். குறிப்பாக சுனாமி அனர்த்தத்தின் போது முன்னெடுக்கப்பட்ட ஹெல்பிங் ஹம்பாந்தோட்டை வேலை திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் ராஜபக்ச ஞாபகார்த்த கல்வி, கலாசார மற்றும் சமூக சேவைகள் மன்றத்திற்கு 8,20,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 2015 ரணில் மைத்திரி ஆட்சியில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் ரஞ்சன் ராமநாயக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்திருக்கின்றார். அதுபோல 2009 காலப்பகுதியில் கைச்சாத்திடப்பட்ட ஹெஜின் உடன்படிக்கை காரணமாக ஏறக்குறைய 1668 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 2007 மற்றும் 2008 ஆண்டில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாயின் விலை அதிகரித்திருந்தது. இதன்போது விலை அதிகரித்தாலோ அல்லது குறைவடைந்தாலோ அரசாங்கம் ஒரு பீப்பாய்க்கு $110 தருவதாக தெரிவித்தது. விலை அதிகரிக்கும் போது மேலதிக பணத்தை செலுத்துவதற்கு சிட்டி வங்கி, டோய்ஸ் வங்கி மற்றும் கொமர்ஷியல் வங்கி ஆகிய 4ம் இணங்கின. அவை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் குறித்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டன. அப்போது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சதான் நிதியமைச்சராகவும் இருந்தார். மத்திய வங்கியின் ஆளுநராக அஜித் நிவாட் கப்ரால் இருந்தார். சம்பந்தப்பட்ட வங்கிகளில் கப்ராலின் உறவினர்கள் இருந்ததாகவும் அறிய முடிகிறது. மசகு எண்ணெய் விலை உலக சந்தையில் அதிகரித்து ஒரு கட்டத்தில் குறைவடைய ஆரம்பிக்க எத்தனித்த தருணத்தில்தான் ஹெஜின் உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. மசகு எண்ணெயின் விலை குறைவடைந்த சந்தர்ப்பத்திலும் குறித்த வங்கிகளுக்கு ஏற்கனவே பேசப்பட்டபடி ஒரு பீப்பாய்க்கு $110 செலுத்த வேண்டிய நிலை உருவானது. அரசாங்கம் அந்த ஒப்பந்தத்தின்படி செயற்படவில்லை. அதனால் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி லண்டன் வர்த்த உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தது. அதன்படி நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய இலங்கை $162 மில்லியன் பணம் செலுத்தியது. 2009 ஆண்டு ஒரு $1க்கான இலங்கை ரூபாவின் பெறுமதி 114 ரூபாயாகும். இதனால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரிய நட்டத்தை சந்தித்தது. இது திட்டமிட்ட டீல் என்று அரசியல் மேடைகளில் பேசப்பட்டது. இதன்போது உயர் நீதிமன்ற நீதியரசர் சரத் என் சில்வா
ஒரு லீட்டர் பெட்ரோலை 100 ரூபாவிற்கு விற்க சொல்லியிருந்தார். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ அதை கணக்கெடுக்காமல் 110 ரூபாவிற்கு விற்றார். அதனால் லண்டன் நீதிமன்றத்தில் இலங்கை உயர் நீதிமன்ற தீர்ப்பினை காரணம் காட்டி நிவாரணத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாட்டு மக்களின் வரிப்பணத்தை நாசமாக்கிய பெரும் சம்பவமாக இதை கருதலாம். அதேபோல மக்களின் வரிப்பணத்தில் மெதமுலனவில் ராஜபக்சக்களின் பெற்றோருக்கு பிரம்மாண்டமான கல்லறை அமைக்கப்பட்டிருக்கிறது. சுனாமி நிதி மோசடியில் பெற்ற பணம் இதில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 2022 மக்கள் எழுச்சியின் போது குறித்த கல்லறை போராட்டக்காரர்களால் உடைக்கப்பட்டது. அதை மீளவும் ராஜபக்சக்கள் புதுப்பித்துக் கொண்டனர். கதிர்காமம் இல்லத்துடன் கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்புபட்டிருப்பதுடன் மல்வானை இல்லம் மற்றும் மாத்தரை பிரவுன்ஸ்ஹில் இல்லம் பற்றிய விவகாரத்துடன் பசில் ராஜபக்ச தொடர்புபட்டுள்ளார். இவற்றில் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் வெள்ளை வேன் கடத்தலுடன் கோட்டாபய ராஜபக்ச தொடர்புபட்டிருக்கிறார். லலித் குகன் பற்றிய விசாரணைக்கு தான் வருவதாகவும் கோட்டாபய கூறியிருந்தார். மிக் விமான கொடுக்கல் வாங்கல் பற்றிய விடயத்தை வெளிப்படுத்திய ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டார். பிரகீத் எக்னலிகொட, சிவராம், மொஹமட் மஹ்ரூப் ரஸ்மி போன்ற பல ஊடகவியலாளர்கள் காணாமலாக்கப்பட்டனர் அல்லது படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். போத்தல ஜெயந்த, உபாலி தென்னகோன் போன்ற ஊடகவியலாளர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு படுகாயமடைய செய்யப்பட்டனர். இவர்கள் எல்லோருமே ராஜபக்ச அரசாங்கத்திற்கு எதிராகவும் விமர்சித்தும் மோசடிகளை அம்பலப்படுத்தியும் எழுதியவர்கள், கதைத்தவர்கள் என்பதே உண்மை. நாமல் ராஜபக்சவை பொறுத்தவரையில் அவர் 70 மில்லியன் ரூபாய் கிரீஸ் மோசடி, தலதா மாளிகையை சுற்றி கார் ஓட்ட பந்தயம் நடத்தியமை மற்றும் கார்கள் இறக்குமதி விடயத்தில் மோசடி, சோகம் மாநாட்டுக்காக இலங்கையில் கம்பெனியை உருவாக்கி காசு பார்த்தமை, இதில் நாமல் ராஜபக்ச, அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் GL பீரிஸ் ஆகியோர் இருந்துள்ளனர். இவ்வாறாக ராஜபக்ச குடும்பம், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், நண்பர்கள், தரகர்கள் மற்றும் பாதாள கும்பல்கள் என்று அவர்களின் கருப்பு வலையமைப்பு இலங்கையை பொருளாதார நெருக்கடியில் சிக்க வைத்தது. தற்போது ஐஸ், ஹெரோயின் உள்ளிட்ட போதைப்பொருள், தீய தொழில் விவகாரத்திலும் மொட்டு கட்சியைச் சேர்ந்தவர்களும் பாதாள உலக கும்பல் பிரதிநிதிகளும் நேரடியாகவே தொடர்பு பட்டுள்ளனர். அதுபோல தாஜுதீன் படுகொலை விவகாரத்தில் ஜோசித ராஜபக்சவும் ஷிரந்தி விக்ரமசிங்கவும் தொடர்பு பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.